Hello viewers, நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ஸ்டிட்ச் பேர் வந்து tambour stitch. நான் இந்த tambour stitchக்கு வந்து ஒரு மேங்கோ ஷேப் வரைஞ்சிருக்கேன். இந்த ஷேப் வந்து இந்த ஷேப் தான் வரையணும்னு இல்லை, உங்களுக்கு இஷ்டம் எந்த ஷேப் உங்களுக்கு வரையணும்னு தோணுதோ நீங்கள் அந்த ஷேப் வரைஞ்சிட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே வந்து கார்னர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா, ஷார்ப்பாக வரும் அந்த பாயிண்டிங் எல்லாம் நம்மளுக்கு. ஸோ அதனால் வந்து நீங்கள் கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நார்மலாக வந்து செயின் ஸ்டிச் போகிற மாதிரியே செயின் ஸ்டிச் அந்த அவுட்லைன் ஃபுல்லாகவே வந்து ஜரி த்ரெட் யூஸ் பண்ணி இந்த செயின் ஸ்டிச் போடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லைன் நீங்கள் அந்த அவுட்லைன் வந்து மேங்கோ ஷேப்பில் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. பர்ஃபெக்டாக அந்த ஷேப்புக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸாக போட்டுக்கோங்க. இந்த லைனுக்கு ஏற்ற மாதிரி க்ளோஸாக போட்டுக்கோங்க. ஸோ வந்து நம்ம இந்த கிளாத்து, இந்த ஃபுல் கிளாத்தை வந்து தெரியாமல் ஃபில் பண்ண போகிறோம். ஸோ க்ளோஸாக போட்டுக்கோங்க. அதே செயின் ஸ்டிச் தான் மறுபடியும் வந்து உள்ளே போடுறோம். இப்போ நம்ம இந்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா வந்து லீஃப் ஃபில்லிங் ஸ்டிச் கூட நம்ம சொல்லலாம். எதுக்குன்னா வந்து நம்ம ஸ்பேஸை வந்து நம்ம இந்த செயின் ஸ்டிச் போட்டு ஃபில் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த மேங்கோ ஷேப் போட்டிருக்கேன் இல்லையா, ஸோ நம்ம எனி ஷேப் நீங்கள் போட்டு ஏதாவது ஒரு ஷேப்பை வரைஞ்சிட்டு இதே செயின் ஸ்டிச்சை வந்து நம்ம ஃபுல்லாக ரிப்பீட்டடாக உள்ளே ஃபுல்லாக போட்டு வந்து நம்ம அந்த டிசைனை வந்து ஃபில் பண்ண போகிறோம். ஸோ அதனால தான் வந்து இதை வந்து ஃபில்லிங் ஸ்டிச்னு சொல்லிட்டு சொல்கிறோம். இப்போது இதில் பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து க்ரீன் கலர் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி நான் டிசைன் போட்டுட்ருக்கேன். கோல்ட் த்ரெட் வந்து நம்ம ஃபுல்லாக யூஸ் பண்ணி கூட நம்ம பண்ணலாம். ஆனால் வந்து நான் வந்து ஒரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டுமே, கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கட்டுமேன்னு சொல்லிட்டு நான் வந்து இந்த சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். ஸோ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு சில்க் த்ரெட்டில் ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் இருக்கும். ஸோ நீங்களும் அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த டிசைனில் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த கார்னர்ஸில் எப்போவுமே வந்துட்டு குட்டி செயினாக போட்டுக்கோங்க. ஸோ குட்டி செயினாக போட்டு கார்னரை திருப்பும் போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாக போட்டிங்கன்னா கொஞ்சம் கேப் வந்துடும். ஸோ அதனால் நீங்கள் குட்டி செயினாக போட்டு அந்த ஷேப்புக்காக கொஞ்சம் அந்த கார்னர்ஸில் மாத்திரம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. அண்ட் இந்த பென்ஸ்லலாம் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த கோல்டனுக்கும் இந்த க்ரீனுக்கும் கொஞ்சம் நடுவில் ஸ்பேஸ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்பேஸ் வந்துட்டு நீங்கள் ஸ்டார்டிங் ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதே மாதிரி தான் வரும். உங்களுக்கு ரொம்ப க்ளோஸாக உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வராது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் இன்னும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இது வந்து ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணும்போது இது மாதிரி தான் கேப் வரும். அதனால தான் நான் உங்களுக்கு இந்த கேப் வர மாதிரியே உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ண அப்புறமா இன்னும் கூட எந்த அளவுக்கு க்ளோஸாக போட முடியுமோ, ஒரு அந்த கோல்டு லைனும் க்ரீன் லைனும் இன்னும் கூட க்ளோஸாக போட முடியுமா கூட நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் நல்லா வந்துடும் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ப்ளூ சில்க் த்ரெட் யூஸ் பண்ணி ஃபைனலாக நம்ம இந்த டிசைனை போட்டு முடிக்கலாம். இதில் எப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு மேங்கோ டிசைன் தான் நான் உங்களுக்கு காட்டியிருந்தேன்.
ஆனால் வந்து இப்போது எனக்கு ஆஃப்டர் டிசைன் எல்லாம் முடிச்ச அப்புறம் பார்த்தா எனக்கு பீகாக்கோட ஃபெதர் மாதிரி எனக்கு தோணுது கொஞ்சம். ஸோ இது எனக்கு நான் முன்னாடியே நான் வந்து ஃபெதர்ன்ற மைண்டில் வைக்கல, பீகாக் ஃபெதர் சொல்லிட்டு. பட் நான் இந்த கலர்ஸ்லாம் யூஸ் பண்ண அப்புறமா இப்போது பார்க்கும்போது ஃபைனலாக அது மாதிரி தோணுது எனக்கு. ஸோ இந்த ஆரி ஒர்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் பீட்ஸு ஸ்டோன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவாக இந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் உங்களுக்கே வந்து எவ்வளோ க்ரியேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு உங்களுக்கே தோணும். ஸோ ஒரு எண்ட் நாட் போட்டு ஃபைனலாக வந்து நீங்கள் இந்த டிசைனை கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போது இன்னும் கூட வந்து இந்த டிசைன் நீங்கள் இன்னும் அழகுபடுத்தலாம். எப்படின்னா இந்த கோல்டன் செயின் ஸ்டிச் இருக்குது இல்லைங்களா, அதுக்கப்புறமா வந்து பீட் ஒர்க் யூஸ் பண்ணலாம். நான் லாஸ்ட் வீடியோவில் பீட் ஒர்க் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கேன். ஸோ அந்த பீட் ஒர்க் கூட நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் சென்டரில் வந்து இந்த ப்ளூ கலர் த்ரெட்டு மேலே ஒரு ஸ்டோன் வைக்கலாம். இல்லை பீட் ஒர்க் இல்லைன்னா நம்மளுக்கு ஸ்டோன் ஒர்க் கூட இருக்குது, அதை கூட பண்ணலாம். ஸோ உங்களோட க்ரியேட்டிவ் மைண்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன டிசைன்ஸ் வேணால் போட்டுக்கலாம். அண்ட் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கூட ட்ரை பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ், என்னோடய வீடியோவை பார்த்ததுக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.